சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அத களத்துல இருக்கிறவங்க களத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க வந்து நிக்க வேண்டியது. கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். ஒருத்தர் இலக்கிய மனம் கொண்ட ஹீரோனா, இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேன் தான். எஸ், நம்ம ஈரோடு கடப்பாறை தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான். இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு? நம்ம தந்தை பெரியாரு. ஈரோட கடப்பாறைன்னா யார சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியாமையா கேக்குறீங்க? ஈரோட்டு கடப்பாறை அதெல்லாம் தம்பி, அதெல்லாம் துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நீங்க போய் கடப்பாறை இன்னும் கம்பி இல்லான்னு சொல்லிட்டு என்னடா? துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு அதை தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க. காலையிலே அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும். சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா, வெளுக்க போட்டு வாங்கினீங்கன்னா தூய சக்தி, தீய சக்தி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதுல யாரு தீமைன்னா எது தீமைன்னு சொல்லணும். எதனால இது தீய சக்தி? எதனால தீய சக்தி? அது என் தம்பிக்கு இப்பதான் தெரிய வருதுங்கிறத நினைக்கும் போது வியப்பா இருக்கு. அவரே 21ல ஓட்டு போட்டேங்கிறப்ப சொல்றாருல, என் ஓட்டையும் உங்க ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாத்திட்டாங்க. அப்ப தெரியலையா தீய சக்தி? அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க. அது ஏன் இப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது? இவர் வாக்கு செலுத்தும் போது ஏன் வரல? நீங்க எல்லாரும் என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால எனக்கு அது போதும். அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். எனக்கு 4 எதிரி. என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன். எனக்கு 4 வில்லன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். அது போய் எதுக்கு தம்பி கட்சி? அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும். இங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரியார். எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நான் அவங்களுக்கு ரொம்ப அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்? அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறேம்மா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாம்மா, அது கூடாதுமா. எங்களுக்கு கொள்கையில 2000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.